குட்டி போடுறதுடா இது, முட்டை போடுறது கிடையாது. பெரிய சொரா, அது வந்து ஒரு 2.5 கிலோ சொரா. க்ளீன் பண்ணிடலாமா? வாங்க. இப்போ நம்ம மீன் கட் பண்ணிக்கலாம். தலை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குடல்லாம் எடுத்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடலாம். உள்ள 2 குட்டி மீன் இருக்குங்க, சொரா குட்டி. அம்மாவை கூப்பிட்டு காட்டலான் இருக்கேன். சனியாகுதா? எத்தனை குட்டி பத்தியா? குட்டி போடுறதுடா இது, முட்டை போடுறது கிடையாது. முழுகிட்டுக்குதா? ஆஹா, குட்டியா பாருமா. இதான் இதுதான் குட்டி போடுறது. தனி மீனை நல்லா இது மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். மீன் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண மீன் எல்லாமே வந்து சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாலே இது மாதிரி மீன் மேலே இருக்க அந்த தோல் வந்துடும். இதில் தான் நிறைய மண் இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி எல்லாம் தோலும் எடுத்துடலாம். தோல்லாம் எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி வந்து இதில் பாதி மீன் தான் வச்சு இன்றைக்கி சொரா போட்டு பண்ண போகிறோம். ஸோ வாங்க சொரா போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி இது 3த்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். கட் பண்ண மீனில் வந்து நம்ம வந்து 1/2 kg தான் எடுத்திருக்கோம் சொரா போட்டு பண்ண. ஸோ நான் சொல்கிற மசாலா எல்லாமே வந்து ஒரு 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் தான். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
நம்ம நெக்ஸ்ட் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியமாக போடுறேன். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்போ டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வேக வச்சு சொரா மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீனில் மேலே இருக்க தோல்லாம் எடுத்தாச்சு. இது மாதிரி கத்தி வச்சு நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண மீன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம நல்லா கொத்தி விடணும். அப்போ தான் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லா உடஞ்சிரும். மெயினாக வந்து சொரா புட்டுக்கு வந்து தக்காளி தண்ணி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஆவிலே வேகும் அது. நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். நிமிஷம் ஆச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. திருப்பியும் நம்ம அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சுவையான சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பபாய்.